ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி ஸ்டடி விலாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம 7th ஃபஸ்ட் டேர்ம் ஓல்டு புக்கில் இருக்க செயல் பகுதி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 6th ஃபுல்லாக செயல் பகுதி பார்த்துட்டோம். உங்களுக்கு உரைநடை வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓல்டு புக்கை படிக்காதவங்க அட்லீஸ்ட் இந்த வீடியோ ஒன்ஸ் பார்த்துட்டு இந்த ஓல்டு புக்கோட பிடிஎஃப் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த பிடிஎஃபை வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியராக இருக்கும். அட்லீஸ்ட் ஓல்டு புக்கில் இதுவாது இருக்குது, இந்த கண்டென்ட் தான் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இப்போலாம் நிறைய கொஸ்டினில் பழைய புத்தகத்தில் இருந்து தான் தமிழில் நிறைய கொஸ்டின்ஸ் வருது. நம்ம புக்கை டச் பண்ணாமல் போகிறதுக்கு அட்லீஸ்ட் செயல் பகுதி இல்லை உரைநடையில் இருக்க நூலாசிரியர் இம்பார்ட்டண்டான ஒரு சில டாபிக்ஸ், சிலபஸில் கவர் ஆகிற டாபிக்ஸ், புக் பேக் ஒன்வேர்ட் அந்த மாதிரி விஷயத்தை பார்த்துட்டு போனாலாவது நம்மளால் வந்துட்டு ஓல்டு புக்கில் கேட்குற கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ண முடியும். சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓல்டு புக்கில் இருக்க ஃபஸ்ட் டேர்மில் 3 இயலில் வந்து மொத்தம் 5 செயல் பகுதி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இயரில் இருக்க செயல் பகுதி ஒரு வாழ்த்தும் திருக்குறளும் கொடுத்துருக்காங்க. 2வது இயலில் வந்துட்டு புறநானூறும் முதுமொழி காஞ்சியும் கொடுத்துருக்காங்க. 3வது இயலில் வந்துட்டு தனிப்பாடல், ஒரே ஒரு தனிப்பாடல் மட்டும் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 5 செயல் பகுதி தான். இதில் வந்து திருக்குறள் வந்து நம்ம பார்க்க போகிறது கிடையாது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி 25 அதிகாரத்தை ஒரு நோட் போட்டு 25 அதிகாரத்தில் இருக்க குறளையும் எழுதி தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா சிலபஸில் அந்த 25 அதிகாரம் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை படித்தாலே நம்மளால் வந்து திருக்குறளில் ரிலேட்டடாக கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். யூனிட் 8க்கும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும், தமிழுக்கும் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதை நம்ம தெளிவாக வச்சுக்கிட்டாலே ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறத சும்மா லைட்டாக ரீட் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ மொத்தம் இந்த இயரில் வந்து நம்ம 4 செயல் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இருக்க வாழ்த்து பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் இயரில் திருவி கல்யாண சுந்தரனார் அவர்களால் இயற்றப்பட்ட ஒரு வாழ்த்தை தான் வந்து முதல் பாடலாக நமக்கு கொடுத்துருக்காங்க. பாடலை பாருங்கள். பண்ணினை இயற்கை வைத்த பண்பனே போற்றி போற்றி, பெண்மையில் தாய்மை வைத்த பெரியனே போற்றி போற்றி, வன்மையை உயிரில் வைத்த வள்ளலே போற்றி போற்றி, உண்மையில் இருக்கை வைத்த உறவனே போற்றி போற்றி. திருவி கல்யாண சுந்தரனார் அவர்களால் இயற்றப்பட்ட ஒரு பாடல். இந்த பாடலுக்கான பொருளை பாருங்கள். பண்ணா இசை, இசையை இயற்கையோடு இணைத்த பண்பாளனே, பண்பனேனா பண்பாளனே, பெண்மையில் தாய்மை வைத்த பெரியனே, பெண்களுக்கு தாய்மையால் பெருமை சேர்த்த பெருமைக்குரியவனான இறைவனே, வன்மைனா கொடை, வன்மைனா முனுசுலியின் வர வன்மைனா கொடை, 2 சொல்லியின் வர வன்மைனா வலிமை. வன்மை இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க? வன்மையை உயிரில் வைத்த வள்ளலே போற்றி போற்றி. அதாவது கொடைத்தன்மையை உயிரினங்களுக்கு தந்த வள்ளல் தன்மையுடைய இறைவனே போற்றி போற்றி. உண்மையில் இருக்கை வைத்த உறவனே போற்றி போற்றி. உண்மையில் இருக்கை, அதாவது உள்ளத்தில் உண்மையை வைத்த உறவுடையோனே உன்னை வாழ்த்துறோம் அப்படின்ற மாதிரி இறைவனை வாழ்த்தி பாடுற மாதிரி ஒரு வாழ்த்து பாடல் தான் இங்கே திருவிக்க அவர்களால் இயற்றப்பட்டதை முதல் இயலில் ஃபர்ஸ்ட் வாழ்த்தா கொடுத்துருக்காங்க. சொல்லும் பொருளும் பாருங்கள். பண்ணா இசை, வன்மைனா கொடைத்தன்மை, போற்றினா வாழ்த்துகிறேன். இசையை இயற்கையோடு இணைத்த பண்பாளனே, பெண்களுக்கு தாய்மையால் பெருமை சேர்த்த பெருமைக்குரியவனே, கொடைத்தன்மையை உயிரினங்களுக்கு தந்த வள்ளல் தன்மையை உடையவனே, உள்ளத்தில் உண்மையை வைத்த உறவுடையோனே உன்னை வாழ்த்துறோம் அப்படின்ற மாதிரி ஒரு வாழ்த்து கொடுத்துருக்காங்க. ஆசிரியர் குறிப்பு பார்த்தலாமா? ஆசிரியர் குறிப்பு பாருங்கள். திருவி கல்யாண சுந்தரனார், திருவாரூர் விருத்தாச்சலனார் மகனார் கல்யாண சுந்தரம், திருவாரூர் விருத்தாச்சலனார் மகனார் கல்யாண சுந்தரம். அதை தான் வந்து சுருக்கி இங்கே திருவிக்கா அப்படின்னு சொல்கிறோம். இவர் வந்து தமிழ் தென்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. மேடை பேச்சில் சிறந்து மேடை பேச்சுக்கே தனி இலக்கணம் வகுத்ததுனால இவரை தமிழ் தென்றல் திருவிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய பெற்றோர் யாருன்னு பாருங்கள். விருத்தாச்சலனார் சின்னம்மையார். இவர் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்க துள்ளம் அப்படின்ற ஊரில் பிறந்திருக்காரு. அந்த ஊர் இப்போ வந்து எப்படி அழைக்கப்படுதுன்னா தண்டலம் அப்படின்னு அழைக்கப்படுது. துள்ளம், தண்டலம். இப்போ இந்த கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்டிருக்காங்க. திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் பிறந்த ஊர் எதுன்னு கேட்டிருக்காங்க. துள்ளம். அந்த ஊர் இப்போ எப்படி அழைக்கப்படுதுன்னா தண்டலம். சென்னை அடுத்துள்ள போரூருக்கு மேற்க இருக்கிறது துள்ளம். தொழிலாளர் நலனுக்கும் பெண்கள் முன்னேற்றத்துக்கும் அயராது பாடுபட்டிருக்காரு. மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர். அவரின் தமிழ்நடையை போற்றி தமிழ் தென்றல் என சிறப்பிக்கப்படுகிறார். திருவாரூர் விருத்தாச்சலனார் மகனார் கல்யாண சுந்தரனார். அதோட சுருக்கம் தான் திருவிக்கா, துள்ளம், தண்டலம். ஞாபகம் வச்சுக்கோங்க. திருவிக்கா அவர்கள் பணியாற்றிய இடங்களை பாருங்கள். சென்னை ராயப்பேட்டையில் வெஸ்லி பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றிருக்காரு. அந்த பள்ளியில் தான் படிக்கவும் செஞ்சுருப்பார். நவசக்தி முதலான இதழ்களில் ஆசிரியராகவும் பணியாற்றிருக்காரு. தேசபக்தன், நவசக்தி இந்த இதழ்களில் பணியாற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவிக்கா அவர்கள் தான். சென்னை ராயப்பேட்டை வெஸ்லி பள்ளியில் தமிழாசிரியராகவும் நவசக்தி இதழில் வந்துட்டு ஆசிரியராகவும் பணியாற்றிருக்காரு. இவருடைய படைப்புகள் பாருங்கள். மனித வாழ்க்கையும் காந்தியர்களும், பெண்ணின் பெருமை, தமிழ் தென்றல், உரிமை வேட்கை, முருகன் அல்லது அழகு. திருவிக்கா அவர்கள் இயற்றிய நூல்கள் பெரும்பாலும் அல்லது அப்படின்ட்டு வரும், இல்லை அப்படின்ட்டு முடியும். மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும். இவர் காலம் பாருங்கள். 26/8/1883 பிறந்து
17/9/1953 இருந்திருக்காங்க. ஸோ 83 to 53 வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. அடுத்து நூல் குறிப்பு பாருங்கள். வாழ்த்து பகுதியில் இடம்பெற்றுள்ள அந்த பாடல் வந்து திருவிக்கா இயற்றிய பொதுமை வேட்டல் அப்படின்ற நூலில் போற்றி அப்படின்ற தலைப்பில் இடம்பெற்றிருக்கு. போற்றி போற்றி, அதாவது பண்ணினை அந்த மாதிரி ஆரம்பித்து போற்றி போற்றின்னு முடிஞ்சிச்சுனாலே அது யாருடைய பாடல்? திருவிக்காவுடைய பாடல். புதுமை வேடல் அப்படின்ற நூலில் போற்றி இனம் தலைப்பில் இடம்பெற்றிருக்கு. நாடு, மதம், இனம், மொழி ஆகிய அனைத்தையும் கடந்து உலகத்தை ஒரு குடும்பமாக கருதுவது தான் புதுமை வேட்டல். தெய்வ நிச்சயம் முதலாக போற்றி ஈராக, தெய்வ நிச்சயம் ஃபஸ்ட்டு, போற்றி அப்படின்ற தலைப்பு வந்து கடைசி. ஈராக உள்ள 44 தலைப்புகளில் 430 பாக்களால் ஆனது. மொத்தம் புதுமை வேட்டலில் 44 தலைப்பு, 430 பாக்கள். இதுவும் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. 44 தலைப்பு, 430 பாடல்களாலானது தான் புதுமை வேட்டல். அதில் ஃபஸ்ட்டு வர்றது தெய்வ நிச்சயம், போற்றி வந்து கடைசியாக வர்றது. அடுத்து நூலோட பயன் என்ன? நூலை கற்பாருக்கு நாடு, மதம், மொழி, இன வேற்றுமைகள் விளங்கும், சமுதாய ஒற்றுமை வளரும், மனிதநேயம் வளரும், உலகம் தழுவிய ஒருமைப்பாட்டு உணர்வு உண்டாகும். புதுமை வேட்டல்னா என்னது? உலகத்தில் எல்லாரும் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறதான். ஸோ இந்த நூலோட பயன் அதுதான். அடுத்து பாருங்கள், திருவிக்கா அவர்கள் பிறந்த ஊர் எது? துள்ளம், தண்டலம். திருவிக்கா இயற்றிய புதுமை வேட்டல் எனும் நூலில் உள்ள பாக்களின் எண்ணிக்கை 430 பாக்கள், 44 தலைப்புகள். வன்மையை உயிரில் வைத்த இந்த இடத்துல வன்மை அப்படின்றது என்னது? கொடைத்தன்மை. 2 சொல்லி என்னாதான் வலிமை. அடுத்தது திருக்குறள். திருக்குறள் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து 25 அதிகாரம் நோட் போட்டு வச்சு படிச்சுக்கோங்க. அது உங்களுக்கு தமிழ்லையும் யூஸ் ஆகும், யூனிட் 8லையும் யூஸ் ஆகும். ஸோ வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறத ஒன் டைம் ரீட் பண்ணி புக் பேக் ஒன் வேர்டும், அதே மாதிரி நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு அதை படிச்சுக்கலாம். இதில் வரதை வந்து கம்பல்சரி படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த 25 அதிகாரம் படிக்கிறதுலே எல்லாமே கவர் ஆகிரும். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா வாய்மை தான் கொடுத்துருக்காங்க. வாய்மையில் இருக்க 10 குறளையும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆசிரியர் குறிப்பும் நூல் குறிப்பும் மட்டும் பார்த்தலாம். இங்கே பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மனிதன் மனிதனாக வாழ மனிதனுக்கு கூறிய அறவுரை தான் திருக்குறள். எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். மனிதன் மனிதனாக வாழ மனிதனுக்கு கூறிய அறவுரை தான் திருக்குறள். இது கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. ஆசிரியர் குறிப்பு பாருங்கள். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். இது நமக்கு தெரியும். சுருங்க சொல்லி விளங்க வைப்பதில் வல்லவர். இவரை பற்றி தெளிவான வரலாறு இதுவரை கிடைக்கவில்லை. இவருக்கு வந்து நாயனார், முதற்பாவலர், நான்முகனார், தெய்வப்புலவர், சென்னாப்பதர், பொய்யில் புலவர், பெருநாவலர், மாதானுபங்கி அப்படின்ட்டு பல பெயர்கள் இருக்குது. இவரோட காலம் கிபி 31ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி படித்த 6th கூட திருவள்ளுவர் ஆண்டை எப்படி கணக்கிடணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்போ நடந்துக்கிட்டு இருக்க ஆண்டோட 31 கூட்டிக்கிட்டா அதுதான் வந்து திருவள்ளுவர் ஆண்டு. ஸோ வந்துட்டு இப்போது 2024 நடக்குதுன்னா அதோட 31 கூட்டிட்டோன்னா 2055 தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க திருவள்ளுவர் ஆண்டு. நூல் குறிப்பு பாருங்கள். குறள் வெண்பாக்களால் அமைந்த நூல் திருக்குறள். இது வந்து திரு என்னும் அடைமொழியை பெற்று திருக்குறள் என வழங்கப்படுகிறது. திருன்றது அடைமொழி. லாஸ்ட்டாக நடந்த 2022 நடந்த குரூப் 4 கூட கேட்டிருந்தாங்க, அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது அப்படின்ட்டு. அகநானூறா திருக்குறளான்ட்டு ஒரு கன்ஃபியூஷன் கூட ஆச்சு. ஸோ திரு என்னும் அடைமொழியை பெற்ற நூல் வந்து திருக்குறள். இது வந்து முப்பெரும் பிரிவுகளை உடையது. 133 அதிகாரங்கள். ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 குறட்பாக்கள் என 1330 குறட்கள் இருக்குது. 107க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு திருக்குறள். இது வந்து 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒரு நூல். இது வந்து ஒரு அறநூல். திருக்குறள் வந்து உலகம் ஈர்க்கும் கருத்துக்களை கொண்டு உள்ளதுனால இதை வந்து உலக பொதுமறை அப்படின்னு வழங்குறாங்க. இது தமிழ் மொழியில் உள்ள அறநூல்களுள் முதன்மையானது. பாருங்க, 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது திருக்குறள். 107க்கும் மேற்பட்ட மொழிகளில் இப்போ மொழிபெயர்க்கப்பட்டுருச்சு. ஸோ இதுவும் கூட கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்து குறள் வெண்பாலான நூல் வந்து எதுன்னு பாருங்கள். திருக்குறள் தான். திருக்குறளில் 133 அதிகாரங்கள் இருக்குது. உலகம் ஏற்கும் கருத்துக்களை கொண்டுள்ள திருக்குறள் உலக பொதுமறை என வழங்கப்படுகிறது. இந்த நூலை கற்பதனால் ஏற்படும் பயன் என்னன்னு பாருங்கள். திருக்குறள் கற்பதனால் மனித வாழ்க்கை வந்து செம்மையுறும், பண்புகள் வளரும், உலகெல்லாம் ஒன்றெனும் உயர்குணம் தோன்றும், மனிதரிடையே வேற்றுமைகள் மறையும், எல்லா உயிர்களிடத்தும் அன்பு தழைக்கும். அடுத்து உடலை நீர் தூய்மை செய்யும், உள்ளத்தை வாய்மை தூய்மை செய்யும். அடுத்து வாய்மை எனப்படுவது யாதெனில் தீமை தராத சொற்களை பேசுதல். யாதெனின் யாது குடல் எனின் பொய்யாதொழிகன், பொய்யாது குடல் ஒழுகின் புறந்தூய்மை புறம் குடல் தூய்மை தன்னென்று புகழில்லை. இயல் 2ல் ஒரு புறநானூற்று பாடலாம் கொடுத்துருக்காங்க. இதை வந்து இந்த பாடலை எழுதியவர் யாருன்னா மோசி கீரனார். பாடலை பாருங்க. நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம், அதனால் யான் உயிர் என்பது அறிகை, வேண்மிகுதானை வேந்தற்கு கடனே அப்படின்ட்டு முடிகிற ஒரு பாடல். நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே அப்படின்ற புறநானூற்று பாடலை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மோசி கீரனார். பொருள் பாருங்க.
உலகத்தாருக்கு நெல்லும் நீரும் உயிர் கிடையாது. மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம். முறை செய்து காத்தலினால் மன்னவன் தான் உயிரானவன். அதனால் யான் உயிர் என்பது அறிகை. வேற்படையுடைய வேந்தனின் கடமை நாட்டை பேணி காப்பதே ஆகும். வேண்மிகு தானே வேந்தற்கு கடனே. வேல்படையை உடைய வேந்தன்னா மன்னன். மன்னனோட கடமை எதுன்னா நாட்டை பேணி பாதுகாக்கிறது தான் கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. அறிகைனா அறிதல் வேண்டும். தானேனா படை. கடனைன்னா கடமை. இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு நெல்லும் உயிரும் உயிர் கிடையாது. முறை செய்து காக்கிறதுனால மன்னன் தான் உயிர். வேல்படையுடைய வேந்தனோட கடமை எதுன்னா நாட்டை பேணி காக்கிறது தான் மன்னனோட கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாடலை பாடியவர் மோசிகீரனார். இவர் தென்பாண்டி நாட்டில் உள்ள மோசி எனும் ஊரில் வாழ்ந்தவர். மோசி அப்படின்ற ஊரில் வாழ்ந்தவர், அதனால் மோசிகீரனார். கீரன் என்பது குடிப்பெயராக குறிப்பிடப்படுகிறது. உடல் சோர்வினால் அரசருக்குரிய முரசுக்கட்டில் உறங்கிய போது சேரமான் பெருஞ்சேரல் இரும்புரை. அதாவது இந்த புலவர் ஒரு தடவை சேரமான் பெருஞ்சேரல் இரும்புரையை பார்க்க போகிறப்போ அந்த உடல் சோர்வுனால அரசக்கட்டில் படுத்து தூங்கிடுவார். அப்போ அரசக்கட்டில் தூங்குறது மிகப்பெரிய குற்றம். அரசக்கட்டில் உட்காரதே பெரிய குற்றம். அப்போ இவர் தூங்குறத பார்த்துருவார் பெருஞ்சேரல் இரும்புரை. பார்த்துட்டு அவரை எதுவும் பண்ணாமல் அவருக்கு கவரி வீசுவார். அத்தகைய பெருமைக்குரியவர் தான் மோசிகீரனார். அப்படி கவரி வீசியவர் யாருன்னா சேரமான் பெருஞ்சேரல் இரும்புரை. இவர் பாடிய பாடல்கள் அகநானூறு, குறுந்தொகை, நற்றிணை ஆகியவற்றில் இருக்குது. மோசிகீரனார் அகநானூறு, குறுந்தொகை, நற்றிணை இதிலெல்லாம் பாடல்கள் பாடியிருக்காரு. நூல் குறிப்பு பாருங்க. புறம் கூட்டல் 4 கூட்டல் 100 எட்டுத்தொகை நூல்களில் ஒன்று. புறம் பற்றிய 400 பாடல்களை கொண்டது. புறம் என்பது மரம் செய்தலும் அறம் செய்தலும். புறம்னா என்னன்னா மரம் செய்தலும் ஆகும். இந்நூலில் உள்ள பாடல்கள் பல்வேறு காலங்களில் வாழ்ந்த பல்வேறு இடங்களில் வாழ்ந்த புலவர்களாலும் மன்னர்களாலும் பாடப்பட்டவை. புறநானூற்று பாடல்கள் மூலம் பண்டைய தமிழ் மன்னர்களோட அற உணர்வு, வீரம், கொடை, ஆட்சி சிறப்பு, கல்வி பெருமை இதெல்லாமே அறிய முடியும். புலவர்களோட பெருமிதம், மக்களுடைய நாகரிகம், பண்பாடு முதலியவற்றையும் அறிய முடியுது. ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடி இந்த நூலோட பயன் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாருங்க. புறநானூற்றை கற்பதனால் தமிழர் தம் பழங்கால புற வாழ்க்கையும் பண்பாட்டையும் அறிந்து பெருமிதம் கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. அரசனை குறிக்கும் வேறு பெயர்கள் கோ, மன்னன், வேந்தன். இந்த இடத்துல வேந்தன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே அப்படின்ற பாடலை பாடியவர் யாருன்னா மோசிகீரனார். இது புறநானூற்று பாடல். மோசின்றது அவர் வாழ்ந்த ஊரை குறிக்கும். கீரன்றது குடிப்பெயரை குறிக்கும். மோசிகீரன் அரசக்கட்டில் உறங்கிய போது அவருக்கு கவரி வீசிய பெருமைக்குரிய மன்னன் யாருன்னா சேரமான் பெருஞ்சேரல் இரும்பொறை. இவருடைய மோசிகீரனுடைய பாடல் அகநானூறு, குறுந்தொகை, நற்றிணை ஆகியவற்றில் உள்ளது. புறநானூறுலையும் இருக்கு. அதுல இருந்து தான் இங்க ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க. கொன்வெர்ட் பாருங்க. புறநானூறு எட்டுத்தொகை நூல்களில் ஒன்று. நெல்லும் உயிரன்றே எனும் பாடல் பாடியவர் மோசிகீரனார். மோசிகீரனார் உடல் சோர்வினால் முரசுக்கட்டிலில் உறங்கிய போது கவரி வீசிய மன்னன் யாருன்னா சேரமான் பெருஞ்சேரல் இரும்பொறை. சேர மன்னன் தான் அந்த புலவர் மோசிகீரன். ரெண்டாவது இயல்ல இன்னொரு செயல் என்னன்னா முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சிக்கு சிறப்பு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அறவுரக்கோவை. அறவுரக்கோவை என வழங்கப்படும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. எதுன்னா முதுமொழி காஞ்சி தான். முதுமொழி காஞ்சி சிறந்த 10 அப்படின்ற ஒரு பாடல் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சிறந்ததென கூடப்படும் 10 பொருட்களை தன்னகத்தை கொண்டிருப்பது சிறந்த 10. ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் மோதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை. ஆறுகளி உலகத்து, ஆறுகளினா கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் வாழ்கிற மக்கள் அனைவருக்கும் கற்றலை விட எது சிறந்ததுன்னா ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை. ஓதலில்னா கற்றலை விட சிறந்தது ஒழுக்கமுடைமை. காதலில் சிறந்தது கண்ணஞ்சப்படுதல். பிறருக்கு அன்பு காட்டும் செயலை விட அவர் போற்றும்படி நடந்துக்கிறது தான் கண்ணஞ்சப்படுதல். அவர் போற்றும்படி வாழ்கிறது தான் சிறந்தது. மேதையில் சிறந்தன்று கற்றதும் மறவாமை. எல்லா அறிவு நுட்பமான செயல்கள்லையும் சிறந்தது எதுன்னா கற்றதை மறக்காமல் இருக்கிறது தான் மேதையில் சிறந்தது. வன்மையில் சிறந்தன்று வாய்மையுடைமை. வளமான வாழ்க்கையை காட்டிலும் வாய்மையுடையவராக இருக்கிறது தான் ரொம்ப சிறந்தது. இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினியின்மை. இளமை காலத்தை காட்டிலும் சிறந்தது எதுன்னா நோய் இல்லாமல், உடல் நோய் இல்லாமல் இருக்கிறது தான் சிறந்தது. நலனுடைமையின் நானும் சிறந்தது. அழகுடையவராக இருக்கிறத விட நாணமுடையவராக இருக்கிறது சிறந்தது. குலனுடைமையின் கற்பு சிறந்தது. குலப்பெருமையை விட கற்புடையவராக இருந்தது தான் அதாவது ஒழுக்கமுடையவராக இருக்கிறது தான் சிறந்தது. கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்றும். சிறந்த நூல்களை கற்பதை காட்டிலும் எது சிறந்ததுன்னா கற்றறிந்த பெரியவரை பின்பற்றி ஒழுகுதல் சிறந்தது. செற்றாரை செறுத்தலில் தற்செய்கை சிறந்தன்று. பகைவரை தண்டிப்பதை விட அவருக்கு நன்மை. செற்றார்னா பகைவர். ஸோ பகைவரை தண்டிக்கிறத விட அவருக்கு நன்மை செய்தது சிறந்தது.
முன்பெரு களின்பின் சிறுகாமை சிறந்தன்று. முற்காலத்து பெருகிய செல்வத்தை பின்னர் சிறுகாமைனா குறைவு முன்னாடி நம்ம முன்னோர்கள் சேர்த்த செல்வத்தை பின்னாடி குறைவுபடாமல் காத்தல்லே சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முதுமொழி காஞ்சியோட ஆசிரியர் யாருன்னா மதுரை கூடலூர் கிழார். முதுமொழி காஞ்சி மதுரை கூடலூர் கிழார். மது முதுமொழி காஞ்சிக்கு இன்னொரு பேர் என்னது? அறவுரக்கோவை. சொல்லும் பொருளும் பார்த்துடலாமா? ஆற்களினா என்னன்னு பாருங்க. நிறைந்த ஓசையுடைய கடல். காதல்னா அன்பு விருப்பம். மேதைனா அறிவு நுட்பம். வன்மைனா ஈகை கொடை. பிணினா நோய் மெய் உடம்பு. நாணம்னா செய்யக்கூடாத செயல்களை செய்கிறதுனால வெக்கப்படுதல். கூச்சப்படுதல் அச்சப்படுதல். சிறந்தன்று சிறந்தது. வழிபடுதல்னா போற்றி வணங்குதல். அடுத்தது ஆசிரியர் குறிப்பு பாருங்க. இவர் வந்துட்டு பிறந்த ஊர் மதுரையில் இருக்க கூடலூர் அப்படின்ற ஊரில் பிறந்திருக்காங்க. இவர் தம் பாடல்களை நச்சினார்க்கினியர் முதலிய நல்லுரை ஆசிரியர்களை மேற்கோள்களாக கையாண்டிருக்காங்க. யாருடைய பாடல்களை? மதுரை கூடலூர் கிழாருடைய பாடல்களை நச்சினார்க்கினியர் முதலிய நல்லுரை ஆசிரியர்கள் மேற்கோளாக கையாண்டிருக்காங்க. இவர் காலம் வந்து சங்க காலத்துக்கு பின் வாழ்ந்தவர். ஓகே. முதுமொழி காஞ்சி என்பது காஞ்சி திணையின் துறைகளில் ஒன்று. 14 கீழ்கணக்கு நூலில் ஒன்று. 14 கீழ்கணக்கு நூல்ன்ட்டு வந்துட்டாலே அது வந்து சங்கம் மருவிய காலத்தில் தோன்றிய நூல்கள். சங்க காலத்து நூல்கள் எல்லாமே 14 மேல்கணக்கு நூல்கள். சங்க காலத்துக்கு பின்னாடி வந்த காலம், அடுத்து வந்த காலம் தான் சங்கம் மருவிய காலம். ஸோ இது வந்துட்டு சங்க காலத்துக்கு பின் வாழ்ந்தவர். இதிலே தெரியும் கூடலூர் கிழார் வந்து சங்க காலத்துக்கு பின் வாழ்ந்தவர். முதுமொழி காஞ்சி திணையின் துறையில் ஒரு துறை. 14 கீழ்கணக்கு நூலில் ஒன்றான இந்த நூல் வந்து உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்தியம்பும் நூல் எது? இதை வந்து ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்டிருக்காங்க. உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்தியம்பும் நூல் எதுனா முதுமொழி காஞ்சி. உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்தியம்பும் நூல் முதுமொழி காஞ்சி. நூல் அறவுரைக்கோவை எனவும் வழங்கப்படுகிறது. 10 அதிகாரங்கள் இருக்குது. ஒவ்வொரு 10 அதிகாரத்திலும் 10 செயல்கள் இருக்குது. 100 பாக்களை உடைய நூல்கள் வந்து நூல்கள்ன்ட்டு ஒரு 4 நூலோ 5 நூலோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஆல்ரெடி அதை பார்த்துருந்தீங்கன்னா என்னென்ன நூல்ன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்நூல் வந்து 100 பாடல்களால் ஆனது. நூலோட பயன் என்னென்னு பாருங்கள். முதுமொழி காஞ்சி கற்போரோட குற்றங்களை நீக்கி அறம்பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை அறிவுரைகளாக கூறி நல்வழிப்படுத்தும் ஒரு நூல். முதுமொழி காஞ்சி என்பது காஞ்சி திணையின் துறைகளில் ஒன்று. முதுமொழி காஞ்சியோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மதுரை கூடலூர் கிழார். இளமை காட்டிலும் நோய் இல்லாமல் பிணி இல்லாமல் இருக்கிறது. மெய்ப்பிணியின்மையே சிறந்தது. ஒன்வர்ட் பாருங்க. முதுமொழி காஞ்சி என்பது காஞ்சி திணையின் துறைகளுள் ஒன்று. முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் மதுரை கூடலூர் கிழார். மது ஞாபகம் வச்சுக்கோங்க. முதுமொழி காஞ்சி திணையோட காஞ்சியின் ஆசிரியர் யாருன்னா மதுரை கூடலூர் கிழார். இளமை காட்டிலும் மெய்ப்பிணியின்மையே சிறந்தது. முதுமொழி காஞ்சி அறவுரைக்கோவை என வழங்கப்படும் ஒரு நூல். அறவுரைக்கோவை இது வந்து 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. கற்றலை விடவும் சிறந்தது எது? ஒழுக்கமுடைமை. ஒழுக்கமாக இருக்கிறதா சிறந்தது. பிரித்தெழுதுக. மக்கள் கூட்டல் எல்லாம். பிணி கூட்டல் இன்மை. குலன் கூட்டல் உடைமை. நியூ புக்கை விட ஓல்டு புக்கில் தான் வந்துட்டு நிறையா சிலபஸில் இருக்க கண்டென்ட் வரும். இப்போ இதிலலாம் பார்த்தீங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாரை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வந்து ஜியு போப் அவர்கள், வீரமாமுனிவர் இவங்கள பற்றிலாம் டீட்டெயிலான லெசன்ஸ் எல்லாமே ஓல்டு புக்கில் தான் இருக்குது. நியூ புக்கில் கூட வந்துட்டு அவ்வளோவா வந்துட்டு டீட்டெயிலாக இருக்காது. ஒவ்வொரு இயல் படிக்கிறப்போ அந்த நூலாசிரியர் மட்டும்தான் இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு ஒரு கவிஞரை பற்றி அந்த மாதிரி ரொம்ப சிலபஸில் கவர் ஆகிறவங்கள பார்த்தானா கம்மியாக தான் இருக்கும். ஓல்டு புக்கில் இந்த மாதிரி கண்டென்ட் நிறையா இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஓல்டு புக் படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் வந்துட்டு நிறைய பேர் ஓல்டு புக் படிச்சுட்டு போகிறது கிடையாது. நியூ புக்கு மட்டும் படிச்சுட்டு போவாங்க. ஓல்டு புக் படிக்காதவங்க அட்லீஸ்ட் வந்து நிறைய பேர் வந்து இப்போலாம் ஓல்டு புக் வீடியோஸ் போடுறாங்க. ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி ஒரு கிளான்ஸாவது விட்டுட்டு போகிறது பெட்டர். எதுவுமே படிக்காமல் போகிறதுக்கு லைட்டாவது இதை ரீட் பண்ணிட்டு போகலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை மட்டும் படிச்சுட்டு போவாங்க. அது வந்து கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம ஒரு லெசனை வந்து படிச்சுட்டு டெஸ்ட்டு போடுறது பெட்டரா, இல்லை சும்மா போயிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தோன்னா இது எங்கே இருந்துச்சு, இது என்ன, இது யார், இது யாருடைய பாடல் எதுவுமே புரியாது. தலையும் புரியாமல் வாழும் புரியாமல் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். மறந்து தான் போகும். நீங்கள் 10 டைம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை படித்தாலுமே அது மறந்து தான் போகும். அதுக்கு என்ன பண்ணலான்னா சும்மா வந்து 6லேருந்து 10th வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு செய்யுள் பகுதி, உரைநடை, புக் பேக் ஒன்வேர்டு இதை மட்டுமாச்சும் படிச்சுட்டு அப்புறம் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், புரியும். சரி ஓகே அதாவது இந்த வரிகளை பாடியவர் இவர் தான், இதை வந்து நம்ம இந்த புக்கில் பார்த்தோம், இந்த ஓல்டு புக்கில் பார்த்தோம், இல்லை நியூ புக்கில் பார்த்தோம் அப்படின்றது கொஞ்சம் ஞாபகம் வரும். அதனால தான் புக்கை ரீட் எதுவாக இருந்தாலுமே புக்கை படிச்சுட்டு அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பாருங்கள்.
இதில் பாருங்கள் ஐவர் கடமை அப்படின்ட்டு இந்த 2வது இயலுக்கு பின்னாடி ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடியுமே நிறைய கண்டென்ட் இருக்கும். உரைநடைக்கு பின்னாடியும் கண்டென்ட் இருக்கும். நம்ம செயல் பகுதி மட்டும்தான் பார்க்குறோம். அதனால் நான் எதையும் சொல்கிறதில்ல. இதில் இந்த பாடல் முக்கியமான ஒரு புறநானூற்று பாடல். ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே, வேல்வடித்து கொடுத்தல் கொள்ளருக்கு கடனே, நன்னடை நல்கல் வேந்தருக்கு கடனே, ஒளிருவாள் அருஞ்சமம் முறுக்கி களிறு எறிந்து பெய்தல் காளைக்கு கடனே அப்படின்ட்டு ஒரு புறநானூற்று பாடல். முக்கியமான பாடல். கடனே 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 அப்படின்னு முடிஞ்சாலே இது ஒரு புறநானூற்று பாடல். ஐவர் கடமை சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கள், மோசிகீரனார் பாடிய பாடல்கள் இடம்பெற்ற நூல் எதுன்னா புறநானூறு. அவருடைய பாடல்கள் அகநானூறு, குறுந்தொகை, நச்சினையிலையும் இடம்பெற்றிருக்கும். அந்த பாடல் வரிகளிலிருந்தே கோடிட்ட இடம் மாதிரி கேட்டிருக்காங்க. அந்த பாடலை நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். இயல் 3ல் பாருங்கள் 2 பாடல் கொடுத்துருக்காங்க. ஒன்று தனிப்பாடல் இருட்டுற மொழிதல் காளமேக புலவர் அவர்களால் இயற்றப்பட்ட ஒரு பாடலும், அடுத்தது பாருங்கள் கல்விக்கு எல்லை இல்லை அப்படின்ட்டு ஔவையார் அவர்களுடைய பாடலும் கொடுத்துருக்காங்க. காளமேக புலவர் அவர்களால் இயற்றப்பட்ட இந்த இருட்டுற மொழிதல் பாடலை பார்த்துடலாம் நம்ம. இங்கே பாருங்கள், ஓடும் சுழிசுத்தம் உண்டாகும் துண்ணலரை, சாடும் பரிவாய் தலை சாய்க்கும் நாடறிய, தேடு புகழான் திருமலை ராயன் வரையில், ஆடுபரி காவிரி யாமே. ஆடுபரி காவிரி யாமே. இங்கே காவிரி பரினாலே எனது குதிரை, பரினா குதிரை, குதிரையையும் காவிரி ஆறையும் ரெண்டும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி பாடப்பட்ட ஒரு பாடல் தான் இது. இருட்டுற மொழிதல்னா என்னது? ஒரு சொல்லோ ஒரு தொடரோ இரு பொருள்பட அமையுமாறு பாடப்படுவது தான் இருட்டுற மொழிதல். இங்கே காவிரியையும் குதிரையையும் ஒரே மாதிரி அப்படின்ற பொருளை பாடியிருக்காங்க. இங்கே பாருங்கள், புகழ்பெற்ற மன்னன் திருமலை ராயன் வரையில், திருமலை ராயன் நாட்டில் விரைந்து ஓடுவதால் தெளிந்த சுத்தமான சுழிவுடையதால் பகைவரை தாக்குவதால் அன்போடு தலை சாய்ப்பதால் குதிரையும், வெள்ளத்தால் ஆறு விரைந்து ஓடுவதால் ஓடுகிற பொழுது நீரில் சுழிகள் உடையதால், ஓடுறப்போ நீர்லையும் சுழி இருக்கும், அந்த மாதிரி சுழிகளுடையதால் மலர்களை அழைத்து செல்வதால் பயிர்களுக்கு வளம் சேர்ப்பதால் காவிரியும் ஒன்றாகும். ஓடும் சுழி சுத்தம், ஓடுறப்ப அந்த குதிரைக்கும் சுழி இருக்கும், தலையில் சுழி இருக்கும். அதே மாதிரி காவிரி ஆறும் ஓடுறப்ப சுழி இருக்கும், நீரில் உண்டாகும். துண் அலரை, அலர்னா மலர், துண்ணலர் ஒன்றா வாசித்தோம்னா பகைவர், அலர்னா மலர். சாடும் பரிவாய் தலை சாய்க்கும், அன்போடு தலை சாய்ப்பதால் குதிரையும், வெள்ளத்தாறு விரைந்து ஓடுவதால் ஓடுகின்ற போது நீரில் சுழிகளை உடையதால் மலர்களை, அலர்னா மலர்னு சொன்னேன், மலர்களை அழைத்து செல்வதால் பயிர்களுக்கு வளம் சேர்ப்பதால் பரிவாய் தலை சாய்க்கும் நாடறிய தேடு புகழான் திருமலை ராயன் வரையில், ஆடுபரி காவிரி ஆமே. அழைத்து செல்வதால் பயிர்களுக்கு வளம் சேர்ப்பதால் வளம் சேர்ப்பதால் காவிரியும் குதிரையும் ஒன்றாகும். சுழினா உடல் மீது உள்ள சுழி, சுழினா உடல் மீது உள்ள சுழி நீர்ச்சுழி. துண்ணலர்னா பகைவர், அழகிய மலர், துண்ணலர், துண் அலர், அலர்னா மலர். பரிவாய் அன்பாய், சாடும் தாக்கும் இழுக்கும், ஆடுபரி ஆடுகின்ற குதிரை. அடுத்து பாருங்கள் ஆசிரியர் குறிப்பு பாருங்கள். ஆசிரியர் பெயர் காளமேக புலவர். இவர் கும்பகோணத்துக்கு அருகில் இருக்க நந்தி கிராமம் அப்படின்ற ஊர்லையும், விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்க எண்ணாயிரம் ஊர்லையும் இருந்ததாகவும் சொல்லப்படுது. நந்தி கிராமமாகவும் இருக்கலாம், கும்பகோணத்துக்கு அருகில் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்க எண்ணாயிரம், ரெண்டையுமே சொல்லுவாங்க. இவருடைய இயற்பெயர் வரதன். காளமேகம், மேகம் வரதன், மேகம் வரதன், மேகத்திலிருந்து மழை வரலை அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் திருவரங்க கோயில் மடைப்பள்ளியில் பணிபுரிகிறாரு. வைணவத்திலிருந்து சைவத்துக்கு மாறியவர். வைணவம் பெருமாளை கும்பிட்டுட்டு அதிலிருந்து சைவம் சிவனுக்கு மாறியவர் தான். கார்மேகம் போல கவிதை பொழியும் ஆற்றல் பெற்றதுனால இவரை காளமேக புலவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் ஆசுக்கவி அப்படின்னும் சொல்லுவாங்க. பாடு என்று சொன்ன உடனே பாடுறவங்களை தான் ஆசுக்கவின்னு சொல்லுவாங்க. காளமேக புலவர் ஆசுக்கவி என்று அழைக்கப்பட்டவர். இவர் ஸ்லேடை பாடுவதில் வல்லவர். இருபொருள் அமைய நகைச்சுவுடன் பாடுவதில் வல்லவர். ஸ்லேடை பாடுவதில் வல்லவர் யார்? கார்மேக புலவர். சொல்கிறேன். காளமேக புலவரோட இயற்பெயர் வரதன். கும்பகோணத்துக்கு அருகில் உள்ள நந்தி கிராமம்னு சொல்லுவாங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் எண்ணாயிரம்னு சொல்லுவாங்க. திருவரங்க மடைப்பள்ளியில் பணிபுரிஞ்சிருக்காரு. வைணவத்திலிருந்து சைவத்துக்கு மாறியவர்.
கார்மேகம் போல மழை கவிதை மழை பொழியும் ஆற்றல் பெற்றதுனால ஆசுக்கவினும் அழைக்கப்படுறாரு. கார்மேக புலவர் எனவும் அழைக்கப்படுறாரு. இருபொருள் சிலேடை பாடுதல் வல்லவராக இருந்திருக்காரு. அதாவது எல்லை 2வது செய்தி பாருங்க. கல்விக்கு எல்லை இல்லை அப்படின்ட்டு ஔவையாருடைய பாடல் கொடுத்துருக்காங்க. கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவென்று உற்ற கலைமடந்தை ஊதுகிறாள் மெத்த வெறும் பந்தயங் கூற வேண்டாம் புலவீர் இரும்புந் தன் கையால் என்சான் அப்படின்ற ஔவையார் பாடல். இந்த எறும்பும் தன் கையால் என்சான் அப்படின்ற பாடல் வரி ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாடி கூட கேட்டிருக்காங்க இந்த பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர் யாருன்ற மாதிரி. ஸோ இதை பாடியவர் வந்து ஔவையார். இது வந்து ஒரு தனிப்பாடல் திரட்டு, அதாவது புலவர் பலர் பாடிய பாடல்களை வந்து தொகுத்து தனிப்பாடல் திரட்டு அப்படின்ற ஒரு நூலாக வெளியிட்டிருப்பாங்க. அதிலிருந்து கொடுக்கப்பட்ட பாடல் தான் ஒன்று. கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவென்று உற்ற கலைமடந்தை. ஒரு கலைமடந்தைன்னு இங்கே யாரை சொல்கிறாங்கன்னா கலைமகள் சரஸ்வதியை சொல்கிறாங்க. கற்றது கைமண்ணளவு, நாம் இது வரைக்கும் படித்தது கைமண்ணளவு தான், இன்னும் படிக்க வேண்டியவை உலகளவு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு கலைமகளாகிய சரஸ்வதியை இன்னும் படித்து கொண்டே இருக்கிறாள். ஆதலால் மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம், மிகுதியாக படித்து விட்டோம் அப்படின்ட்டு செருக்கோட வெறும் வீண் வல்லமை பேசாதீங்க. சிறு எறும்பும் தன் கையால் வந்து என்சானுடையது. எறும்பு கூட அதோட கையால் அளந்து பார்க்குறப்போ என்சான் உடையது தான். ஸோ நீங்களாம் வந்து உங்கள் பெருமையை பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம். இன்னும் படிக்கிறதுக்கு கற்றுக்கிறதுக்கு எவ்வளவோ இருக்குது. கலைமகளே இன்னும் படித்து கொண்டு தான் இருக்கிறா அப்படின்ற மாதிரி புலவர்களுக்கு சொல்கிற மாதிரி ஒரு பாடல் தான். அதனால் மிகுதியாக படித்துவிட்டோம் எனும் செருக்குடன் வீண் வல்லமை பேச வேண்டாம், சிறு எறும்பும் அதன் கையினால் என்சான் உடையதே. ஸோ கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவென்று அப்படின்ட்டு ஆரம்பிக்கிற பாடல் எறும்பும் தன் கையால் என்சான் அப்படின்ற பாடலுக்கு சொந்தக்காரர் யாருன்னா ஔவையார். இது வந்து ஒரு தனிப்பாடல் திரட்டு நூலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பாடல் தான். சொல்லும் பொருளும் பாருங்க. கைமண்ணளவு ஒரு சான் எனவும் பொருள் கொள்வாங்க. கைமண்ணளவுனா ஒரு சான் அப்படின்ற பொருள். மெத்தனா மிகுதியாக, பந்தயம்னா போட்டி, புலவீர் புலவர்களை, கலைமடந்தைனா கலைமகள் சரஸ்வதி. ஆசிரியர் குறிப்பு. இங்கு குறிக்கப்படுற ஔவையார் வந்து குறிக்கப்படும் ஔவையார் சங்க காலத்துக்கு மிகவும் பிற்பட்ட ஔவையார். இவர் வந்து அதாவது 12th century. கம்பர், ஒட்டக்கூத்தர், புகழேந்தி புலவர் முதலிய புலவர்கள் இவர் காலத்தில் வாழ்ந்தார். அதாவது ஒரு 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த புலவர்கள் வந்து ஜா போக்கே எஸ்டின்னு கூட சொல்லுவாங்க. ஜெயங்கொண்டார், ஒட்டக்கூத்தர், புகழேந்தி, ஔவையார், கம்பர், சேக்கிலார், தண்டி, ஜா போக்கே எஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த புலவர்களுக்கு ஷார்ட்கட்டு. ஸோ இவர் வந்து அவங்க காலத்தில் வாழ்ந்த, சங்க காலத்தில் வாழ்ந்த ஔவையார் வேறு, அந்த அதியமான் காலத்தில் வாழ்ந்த ஔவையார் வேறு. சங்க காலத்துக்கு பின்னாடி இந்த ஆத்திச்சூடி, இந்த தனிப்பாடல் திரட்டில் வர பாடல்கள் இதெல்லாம் பாடிய ஔவையார் வேற. இவர் வந்து இந்த கம்பர், ஒட்டக்குத்தர், புகழேந்தி புலவர் முதலிய புலவர்களோட காலத்தில் வாழ்ந்ததாக கூறப்படுறது. நூல் குறிப்பு பாருங்க. புலவர் பலர் பல்வேறு சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அவ்வப்போது பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் தனிப்பாடல் திரட்டு. இதனை ராமநாதபுரம் மன்னர் பொன்னுசாமி ராமநாதபுரம் மன்னர் யாரு? பொன்னுசாமி வேண்டுதலுக்கிணங்க சந்திரசேகர கவிராச பண்டிதர். மன்னர் வந்து பொன்னுசாமி. தமிழகம் முழுவதும் தேடி சென்று தொகுத்தவர் யாருன்னா சந்திரசேகர கவிராச பண்டிதர். இவர் தான் வந்து இந்த பல புலவர்கள் பாடிய பாடல்களை திரட்டி தனிப்பாடல் திரட்டு அப்படின்ற ஒரு நூலாக தொகுத்திருப்பார். நூலின் பயன் பாருங்க. தனிப்பாடல்களை கற்பதனால் தமிழ் மொழியின் பெருமையும் புலவர்களோட புலமையும் சொல்லின்பம், பொருளின்பம், கற்பனை இன்பம் முதலியவற்றையும் பெறலாம். ஒன்வர் பாருங்க. காளமேக புலவர் எந்த கோயிலில்? ஸ்ரீரங்கம் கோயிலில் பணிபுரிந்திருப்பார். தனிப்பாடல் திரட்டு என்னும் நூலை தொகுத்தவர் சந்திரசேகர கவிராச பண்டிதர். ராமநாதபுரம் மன்னர் பொன்னுச்சாமியோட வேண்டுதலுக்கு இணங்க தொகுத்திருப்பார். பொன்னுச்சாமி. அடுத்ததெல்லாம் வந்துட்டு உரைநடை துணைப்பாடத்தில் இருக்க கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. நம்ம செயல் பகுதியை மட்டும்தான் பார்த்தோம். ஸோ அதுக்குரிய ஒன்வர் மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான். 7th தமிழ் ஓல்டு புக்கில் ஃபஸ்ட் டேர்முக்குரிய செயல் பகுதி ஃபுல்லாக பார்த்துட்டோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 7th செகண்ட் டேர்முக்குரிய செயல் பகுதியில் பார்ப்போம். வேறு எதுவும் பிடிஎஃப் இல்லை வேறு எதுக்கும் நோட்ஸு எது தேவைப்பட்டாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். டாட்டா பாய்.